ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பொறுப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதை தவிர்த்துட்டு ரிஷபத்தை பார்க்கவே முடியாது. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கருணை அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே ஏமாந்து போவேனா அப்படின்றது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே இரக்கம் அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படிங்கிறது வந்துடும். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கவர்ச்சி அப்படிங்கிறது, ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே காதல் அப்படிங்கிறது வந்துடும். இப்படி ரிஷபத்தை பத்தி பேசிட்டே போகலாம். காலபுருஷனுடைய 2ஆம் வீடு சந்திர பகவான் உச்சம் பெற்று சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த வீடு அதிசயமான ஒரு ராசி. ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சரி கலை நயமும் கலை பற்றிய ஆர்வமும் இருக்கும். 64 கலையில் பாட்டு, டான்ஸு, ஓவியம் வரைகிறது, ஏதாவது ஒரு கலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. பொதுவாக இந்த ஆண்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குரு பகவான் வந்து உங்கள் 2ஆம் இடத்துல, குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்த காலி பண்ணுவார். அவர் பார்க்குற பார்வை அந்த இடத்த தான் நல்லது பண்ணுவார். அதனால் 2ஆம் இடம் இது தனம், வாக்கு, குடும்பம், இங்கெல்லாம் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்வார். இதான் உண்மை.